Copyright issues guys, so welcome back to channel. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் பிஜம் வாதின்ற மூவியோடைய டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஜம் தான். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சில பேர் தெரியாது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறேன் டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இதே சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லிங்க்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவுமே. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனே இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ஒரு பிக்கும், நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு 18 பிக்கும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிறதுக்காக தான். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு இருக்கா, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பு போய்க்கோங்க. ஸோ இதில் கீழே வந்து பிக் இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் 9:16 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இந்த இடத்துல பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் பிக்கை எப்படி ஆட் பண்ணால் சேம் அதே மெத்தடில் தான். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு அதை கொடுத்து இப்போ நீங்கள் டவுன் பண்ண பிக்கு, நான் கொடுத்த பிக்கு, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கனே இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதே மெத்தடில் நெக்ஸ்ட்டு பிக்கும், நெக்ஸ்ட்டு பிக்கு இதே மெத்தடில் சேம் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்காக வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் கீழே இருக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HDR எஃபெக்ட்டு. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும், ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல, எந்த டெஸ்ட்டுமே நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எப்படி இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.